வாழ்க வளமுடன். ஜூலை மாத பலன்கள் வரிசையில், ராசி பலன்கள் வரிசையில் விருச்சிக லக்கணத்தினுடைய விருச்சிக ராசியினுடைய பலன் இப்போ பார்க்குறோம். பொதுவாக ராசி நாதனான செவ்வாய் 7வது பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது ராசிக்கும் 6வது இடத்துக்கும் சம்பந்தப்பட்ட செவ்வாய் 7வது இடத்துல இருக்கிறதுனால பொதுவாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும். சில நேரங்களில் சொந்தத்தில் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். நிரம்ப புத்திசாலித்தனமான மனைவி அமைவாங்க. இருந்தாலும் மனைவி சொல்ல இவங்க கேட்குற மாதிரியான சூழல் தான் அமையும். ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து லக்கணத்தையே பார்க்கறதுனால மனைவி சொல்ல கேட்கக்கூடிய தன்மை அமையறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கான திருமணம் இந்த மாதத்துக்குள்ள நிறைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் சம்பந்தப்பட்ட குரு பகவான் 9இல் போய் அமர்ந்திருக்கும் போது பல நேரங்களில் காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் வரலாம். 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவோடு பரிவர்த்தனை ஆகிறார். பொதுவாக 2-9 பரிவர்த்தனைங்கிறது ஒரு தெய்வீகமான தன்மை. புனித யாத்திரை மேற்கொள்ளலாம், புனிதமான செயல்களில் ஈடுபடுறது, குடும்ப அமைப்பு ஏற்படுறது, வெளியூர் பயணங்களால் நிறைய லாபம் அடைகிறது, மேற்படிப்பு மேற்கல்வி இதெல்லாம் நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அதுபோல் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான அமைப்புகள் நிறைய வரும். வெளிநாடுகளுக்கு போகலாம்னு நினச்சிருக்கிறவங்க வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான சூழல்கள் அமைஞ்சு வரும். எல்லா வகையிலையும் இது பரிவர்த்தனை நல்ல அமைப்பு இருக்குது. குடும்பத்திலையும் நல்லா தெளிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் சம்பந்தப்பட்ட சனி பகவான் 5இல் போய் அமர்ந்திருக்கிறதுனால இந்த குழந்தை இல்லாத நபர்கள் அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை வரம் வருவதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் அருள்வார். முடிஞ்ச வரைக்கும் இவங்க ட்ரீட்மெண்ட்டுங்கிறத ஆயுர்வேதிக்கு அந்த மாதிரி துறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நல்ல வாய்ப்புகளை வரும். இயற்கையான முறையிலேயே அதாவது குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் வரும். நல்ல அமைப்பு இருக்கும். குழந்தைக்காக இவங்க செலவு பண்ணக்கூடியது, அதாவது குழந்தை பெற்று வச்சிருக்கிறவங்களுக்கு, குழந்தை உற்பத்திக்கு முதல்ல சொன்னோம். இப்போ குழந்தை கையில் இருக்கிறவங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழல்கள் ஏற்படும். அவங்களுடைய கல்வி செலவுக்காக, அதாவது என்ன புதனுடைய நட்சத்திர சாரத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால மேற்படிப்பு மேற்கல்வி இதுக்காக செலவு செய்ய வேண்டியது வரும். அதாவது இன்ஜினியரிங் சேர்க்கறது அந்த மாதிரி துறையில் விருச்சிக ராசிக்காரர்களுடைய பசங்களுக்கு செய்யறதுக்கான வாய்ப்புகள் வரும். சூரியன் 10ஆம் இடத்துக்கான அதிபதியாக இருந்த சூரியன் 8வது இடத்துல மாறி அமர்ந்திருக்கும் போது தொழிலில் நிறைய தடைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்தில் வருமானம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூரியனுடைய தன்மைங்கிறப்ப அரசு துறைகளினால நல்ல வளர்ச்சி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் தடை ஏற்படும். அதாவது எப்படின்னா ஒரு வேலைக்கு 2 முறை 3 முறை போய் வந்து ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தடைகள், அதாவது இந்த கான்ட்ராக்ட் துறையிலலாம் பில்லு சேங்ஷன் ஆகாதவங்களுக்கெல்லாம் 2-3 முறை நடந்து லஞ்ச லாவண்யங்கள் கொடுத்து அதை பிரச்சனை சரியாகி பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுபோல் சுக்கிரன் 7-12க்கு அதிபதியாக இருந்து அவர் 9ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறது. சுக்கிரன் 9ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கும் போது மேற்கல்வி இது திருமண விஷயங்கள் நடைபெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் சொந்தத்திலேயே திருமணம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதனுடைய நட்சத்திர சாரத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால சொந்தத்தில் திருமண அமைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் திருமண அமைப்புங்கிறது நல்ல தன்மையோடு இருக்குது. அதுபோல் கேது பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால வாகனங்களில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கேது இருக்கிறனால செல்வம் செல்வாக்கு பொருளாதார நிலை எல்லாம் வளர்ச்சிக்கான தன்மையாக. ஏன்னா கேது சொந்த நட்சத்திர சாரத்திலேயே அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். அதனால் அவர் தான் ஞானக்காரகன். அந்த ஞானக்காரகன் உங்களுக்கு பொருளாதார வசதி வாய்ப்புகளை நல்லா செஞ்சு கொடுப்பார். அதாவது வெளியில் தெரியாதவே வளர்ச்சி வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் வரும். 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ராகு வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு பயணப்படுறது, வீடு வாடகை வீடுகள் இருந்தால் அவங்க வாடகை வீடை மாற்றுறது, இந்த மாதிரியான நிலைகளில் நல்ல தன்மைகளை வருவார். வெளிநாடு பயணங்கள் கண்டிப்பாக உறுதியாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு அவர் ராகுவும் சொந்த நட்சத்திர சாரத்திலேயே, அதாவது சதய நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். வெளி மாநில இதனுடைய தொடர்பு மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்.
வாழ்க வளமுடன். இந்த நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். எல்லா நாளும் இனிய நாளாக அமையும். வாழ்க வளமுடன்.